பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போது சனி அப்படின்னாலே மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பயம் தான் ஏற்படும். சனி வர போகிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சனினாலே மக்களுக்கு பயம். இந்த வக்ரம் அப்படின்றது கூட கொஞ்சம் தானே இருக்கும் அப்படின்றாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன சார்? சனி வக்ர பயிற்சி அப்படின்றது என்ன? சனி வக்ர பயிற்சினா எல்லாரும் வக்ரம் அப்படிங்கிற வார்த்தையை நார்மல் தமிழுடைய வார்த்தைக்கு ஒப்பிடுறாங்க. ஜோதிடத்தில் வக்ரத்துக்கு அர்த்தமே வேற. நார்மலாக வக்ர புத்தி படைச்சவன் அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இல்லை, எதிர்மறையான எண்ணங்கள் படைச்சதை வக்ரம்னு சொல்லுவோம். இங்கே ஜோதிடத்தில் அப்படி அதை பயன்படுத்த முடியாது. வக்ரம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெட்ராகிரேட் அப்படிம்பாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு கடிகாரம் இப்படி சுற்றினா நேரடியாக சுற்றுது, பின்னாடி சுற்றினா அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். ஒரு சக்கரை முன்னோக்கி சுற்றினால் அது நேர்கதி, பின்னோக்கி சுற்றினால் ரிவர்ஸ் வந்தால் அது வக்ரம்னு சொல்கிறோம். அப்படி தான் அந்த சனியும் சில கிரகங்களும் கூட அப்பப்போ வக்ரம் அடைவார்கள். சூரியன் இருக்கிற இடத்துலேருந்து 5, 6ஆம் இடத்திற்கு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் வக்ரம் அடைவாங்க. அந்த புல் புஷ் அப்படிங்கிற கிராவிடேஷனல் இதை வச்சு ஆர்பிட் சிஸ்டமில் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்தே இருக்கும். ஒரு வளையத்தில் சுற்றுறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கதியில் சுற்ற வேண்டியது இப்படி சுற்றுவாங்க, மாற்றி சுற்றுவாங்க. அதுதான் ரெட்ராகிரேட்னு சொல்லுவாங்க. சனி வக்ரகதி அடைந்தால் என்ன? சனி என்பவர் முழுமையான பாவ கிரகம். அவர் வக்ரமடையும் போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தை இழப்பார், மிகப்பெரிய சுபத்துவத்தை பெறுவார். சனி கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்கிறோம். இந்த சனி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மனிதனுடைய மரணம் வரை இருக்கும், அவர் கூடவே இருக்கும், அது விலகாது. அவர் கொடுக்கக்கூடிய அனுபவம், அவர் கொடுக்கக்கூடிய காயங்கள், அவர் கொடுக்கக்கூடிய பணம், சொத்து எல்லாமே. அந்த சனி வக்ரகாத காலகட்டத்தில் இந்த ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது, என்டையர் ஜோடியாக் சிஸ்டத்துக்குமே இந்த வக்ர பயிற்சி அவ்வளோ நல்லது. காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் வீட்டில் நடக்கக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மொத்தம் 12 ராசிக்கும் இந்த உலகத்துக்குமே போர் நிறுத்தங்களை ஏற்படுத்தும், பல அமைதிகளை கொண்டு வரும், பொருளாதார நிலைகள் முன்னேறும், பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அதனால் சனி 12ஆம் வீட்டில் வக்ரமடைகிறதுங்க என்பது கண்டிப்பாக இமிக்ரேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வேர்ல்டு வைடு நிறைய சேஞ்சஸ் வரும். அதே மாதிரி தூக்கம் என்பது நிறைய பேருக்கு நிறைய அதிகரிக்கக்கூடிய காலமாக வரக்கூடிய 138 நாட்கள் டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி தன்னைத்தான் உணரக்கூடியது, அந்த செயல்கள்லாம் நிறைய நடக்கும். தேடல் அதிகமாகும், ஆன்மீகம் அதிகமாகும். நாத்திகம் போய் ஆத்திகம் ஆட்சி கொண்டிருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. நீங்கள் சனி வக்ர பயிற்சியை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க. ராசி ரீதியாக நம்ம பார்க்கலாம். மீன ராசியினருக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் எப்படி இருக்கும்னா என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு சார்? மீனராசி ஜென்ம சனி, ஏற்கனவே உச்சகுருவுடைய பார்வை. அதான் நம்ம சொல்கிறோம், பல தடவை சொல்கிறோம். எங்கெங்கெல்லாம் துச்சாதனம் இருக்கானோ அங்கெல்லாம் கிருஷ்ணனும் இருப்பான், எங்கெங்கெல்லாம் அயோக்கியர்கள் இருக்காங்களோ அங்கே தர்மவானும் இருப்பான், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் வருதோ அங்கே கடவுள் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆளையாக அனுப்புவான். ஒரு வாசல் மூடி மறுவாசல் திறப்பான் இறைவன். இதுதான் மீனராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய. இன்றைக்கி ஒரு வாசலை மூடிட்டானே அப்படிங்கிறது மனித இயல்பு, வருத்தம் அடைய தான் செய்யும். மறுநாள் அவன் திறக்கக்கூடிய வாசலை பார்க்கும்போது அந்த வாசலை மூடினது ரொம்ப நல்லதுன்னு தோணும். அதனால் மீனராசிக்கு மனக்கசப்புகள், மனசில் தாங்குணா துயரங்கள், பாரங்கள், ஆழமான அடி மீனராசியை பொறுத்த வரைக்கும் வெளியில் இனிமேல் வாழ்க்கையில் நான் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளியே வர முடியாதுங்கிற அளவுக்கு அடி. அதெல்லாம் தாண்டியும் நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்கள் ராசியில் சனி வக்ரம் அடைகிறதுனால மனசில் உள்ள தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மாறும். மனசு கிளியரான அப்புறம் மீனராசி செய்ய வேண்டியது ஒன்று தான். ஒரு பேப்பரை எடுத்து வச்சு எழுதுங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பிரச்சனைகள், டாப் 4 பிரச்சனைகள் எது, 1, 2, 3 வரிசைப்படுத்தி எழுதுங்க. அதில் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதை வரிசைப்படுத்தி எழுதிட்டு சால்வே பண்ண முடியாத பிரச்சனையை எடுத்துருங்க. சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையில் மட்டும் வேலை செய்யுங்க. இதுவே உங்களுக்கு பாதி பிரச்சனை 50% போயிடும். ஒரு 2 பிரச்சனை இருக்குன்னா அதை என்னென்ன மாதிரிலாம் சால்வ் பண்ண முடியும்னு பாருங்கள். உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்க. முடியலைன்னா கவலையே படாதீங்க, அதையும் தூக்கி கடவுளுடைய பாக்ஸில் போட்டு போயிட்டே இருக்கு.
3 வேளை சாப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 6 அடி நிலம், நீங்கள் சொந்தமே இல்லை, உங்களுக்கு ஒரு ஒரு அங்குலம் கூட சொந்தம் இல்லைனாலும் நீங்கள் 6 அடி நிலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். போட்டுக்கிற நல்ல துணிமணி கண்டிப்பாக கிடைக்கும். படிக்கிறதுக்கு கல்வி கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மிச்சத்தை பற்றி எதுக்குங்க கவலைப்படணும்? இதுதான் ரொம்ப எசென்ஷியல்னு சொல்கிறோம். மிச்சபடி உறவுகள்லாம் இன்றைக்கி வரும். ஒவ்வொரு ஸ்டாப்பிங்கில் ஒவ்வொருத்தர் இறங்கி போயிடுவாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்பா அம்மா முதல் ஸ்டாப்பிங்கில் ஏறுறாங்க, நம்மளை அவங்கள ஏற்றிட்டு போகிறாங்க. கொஞ்சம் காலம் போகிறோம், தம்பிக்கு கல்யாணம் ஆகுது, தங்கைக்கு கல்யாணம் ஆகுது, மனைவி வரா, புது உறவுகள் வரும், பழைய உறவுகள் போகும், எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பழைய நண்பர்கள் போவாங்க, புது நண்பர்கள் உள்ளே வருவாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எல்லாமே புது ஆளாகவே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இதுதான் வாழ்க்கை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மீனராசி ஈஸியாக எதிர்நீச்சல் போட முடியும். கண்டிப்பாக சார். இந்த சனி வக்ர காலங்களில் மீனராசிக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, தொழில் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க. அதெல்லாம் நீங்குமா? எப்படி இருக்கும்? மீனராசிக்கு தொழில் பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணமே ஓவராக எதையுமே சிந்திக்கிறது. தொழிலை நேசிக்கலாம், 5 ரூபா வாங்கிக்கிட்டு 5000 ரூபாய்க்கு நேசிக்கக்கூடாது. அளவோடு நேசிக்கணும். அப்போ தான் தொழிலும் வளமாக இருக்கும். ஏன்னா இவங்க தான் அந்த தொழிலையே தாங்கி பிடிக்கிறதா நினச்சிக்குவாங்க. இவங்க இல்லைன்னா ஒரு வாரம் அந்த கம்பெனி அதை நினச்சி வருத்தப்படும். 10வது நாள் வேறு ஒரு புது ஆள் அந்த சீட்டுக்கு வருவாங்க அலங்கரிக்க. இவங்களை விட பெட்டராக அது விஷயம் நடக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படியே என்னமோ இவங்க தான் எல்லாமே. வீட்லேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, நான் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அப்படி எதுவுமே கிடையாது. சிரமம் இருக்குது, பொறுமை இருக்குது, கடமை இருக்குது, கருணை இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சக மனிதர்களாக பார்க்கக்கூடிய எண்ணங்களும் வேண்டும். நம்மக்கிட்ட திறமை இருக்குது அப்படிங்கிறதுனால அடுத்தவனை முட்டாள் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் தான் ரொம்ப நல்லவ அப்படின்னு நினச்சி மற்றவங்களாம் கெட்டவங்கன்னு நினைக்கிறது தப்பு. நான் நல்லவன் நினைக்கிறது தப்பே இல்லை. மற்றவங்களை கெட்டவங்கன்னு நினைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவங்கவுங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. நாம் யார் ஜட்ஜு பண்ண? நம்மளால் ஜட்ஜு பண்ண முடியுமா? அதே சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு வந்தால் அவங்கள மாதிரி நம்ம இருப்போமா, அதை விட மோசமாக இருப்போமா? நமக்கு தெரியாது. ஆனால் மீனராசி கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள், தொழிலில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏழரை சனி காலகட்டத்தில் அமைதியோடு தான், அதை பொறுமையாக தான் கையாளணும். இதெல்லாம் ஒரு டெஸ்டிங் பீரியடு. கண்டிப்பாக சார். அதே மாதிரி இந்த சனி பயிற்சினால் மீனராசினருக்கு தொடர்ந்து உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், மாற்றங்கள் ஏற்படுது. இந்த பிரச்சனையில் இந்த தீர்வு காண முடியுமா அப்படின்னு மீனராசியை தவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது தீர்வு. மீனராசியை பற்றி சொல்லணுன்னா அவங்க கொஞ்சம் திமிரு இருக்கும். அது வெளியில் தெரியாது, அவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க. நல்ல சான்ஸ் இருக்கும் அந்த ஆரோக்கியத்தை சரி பண்ணிக்கூட, ஆனால் பண்ண மாட்டாங்க. கேர்லெஸ்ஸாக பார்ப்பாங்க. பெரிய அளவு பாதிப்பு வர வரைக்குமே மீனராசி ரொம்ப தெனாவட்டாக பார்க்கும் எல்லாத்தையுமே. அந்த தெனாவட்டு தான் மீனராசியை அழிக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிட்டா அதோடைய செலவும் கம்மி, வலி ரணம் கம்மி, அதில் செலவழிக்கிற நேரமும் கம்மி. ஆரோக்கிய பிரச்சனை கொஞ்சம் வளர விட்டுட்டா 35 ஆண்டு காலம் நீங்கள் சம்பாதிச்சாலும் வெறும் 35 நாட்களுக்குள்ள ஆஸ்பத்திரி உங்கள் மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிடுவாங்க. இன்றைக்கி உலகமெங்கிலும் அதுதான் மெடிக்கல் மாஃபியா. ஆனால் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த உடம்பை காப்பாற்றலைன்னு சொன்னால் நம்மளால் இந்த உலகத்தில் எதையுமே அனுபவிக்க முடியாது. வீடு, காசு, நல்ல ட்ரெஸ்ஸு, வாட்சு, நல்ல ஒரு மேக்கப் போடுறது, வெளியில் போகிறது, சினிமா, எல்லாமே உடம்பு இருந்தால் தான். சாப்பிட்றது எல்லாம் உடம்பு இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. அப்படியே இந்த இசிஜி மீட்டர் கிராஃப் லைன் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி, ஹரிசோண்டலாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் மீனராசி என்பர்கள் உடல்நிலையை கவனித்து கொள்ள வேண்டும். இப்போ மீனராசினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள். அதாவது காமாட்சி அம்மனை வழிபடுறதும், நீங்கள் காஞ்சி காமேஸ்வரம், காஞ்சி காமக்கோடி பீடம் எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வர முடிஞ்சாலும் போயிட்டு வந்தால் லைஃப்பில் பெரிய நல்ல விஷயம் உங்களை சேரும், நீங்கள் நினைக்காத. அதனால் காமாட்சி அம்மாள் தான் உங்களுக்கு துணை. மீனராசினருக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? மீனராசிக்கு 100க்கு கண்டிப்பாக நான் 45 மதிப்பெண் தான் கொடுப்பேன்.
ஜென்ம சனி நடக்கிறதுனால. வக்ரம் பெற்றாலும் கூட பாஸ் மார்க் கொடுக்குறேன். காரணம், மீனராசி என்பர்கள் எதையும் தாண்டி ஜெயிப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் பல்வேறு விஷயங்கள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பாக இந்த சனி வக்ர பயிற்சி காலங்கள் மக்களுக்கு உங்களுடைய பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறொரு பதிவுடன் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா. இந்த வாய்ப்பை கொடுத்த பக்தி இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கும் அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள்.